கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 85வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு செய்திகளை கடந்து சொல்லும். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஓற்று தண்ணீரே, ஓற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வரவால், ஜெயமே வரவால், ஜபமே வாம் கயவால், தினம் ஜபமே வாம் கயவால், பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே, அபிஷேகநாதரே, ஆச்சார மாணவரே, அபிஷேகநாதரே, ஆச்சார மாணவரே, மீட்பினாலுக்கன, மீட்பினாலுக்கன, முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, உறவரி வரரா, அப்பரரி வரரா, வீகரி வரரா, ரிவரரி வரரா, விகரரி வரரா. அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், வர ரிவர ரிவரரா, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, சத்துரு வரும்போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும்போது எதிராய் கொடிபிடிப்பீர், எக்காலம் ஓதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஓதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், நாங்கள் எதிரியை வென்று விட்டோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், ஜோ பிரதர் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 85வது அதிகாரம் 5, 6, 2 வசனத்தை வாசிக்கிறோம். பிராக்கெட் தான் முக்கியம். கோராகின் புத்திரர், கோராகின் புத்திரர் தகப்பனார் உடைய தவறுனால பூமி பிளந்துச்சு, அவங்க பூமிக்குள்ள போக இருந்தவர்கள் ஆனால் வெளியே வந்துட்டாங்க. இவர்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா கேள்வி 4, 5 ரெண்டுலேயும் எத்தனை கேள்விகள் வருவாங்க. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திரும்ப கொண்டு வாரும், எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற்றும், என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாக இருக்கிற ஒரு கேள்வி. தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நடப்பி நீடிக்க பண்ணியிருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. ஒரு கோபங்கிறது ஒருத்தருக்குள்ள இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீ வாத்தியார், சில பிள்ளை மேலே கோபம் இருக்கும், எப்படா சிக்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் ஆண்டவர். ஆனால் இங்கே என்ன ஒரு ஆசீர்வாதம்னா 6வது வசனம், நீர் எங்களை திரும்பவும் மகிழ பண்ணும்படி, மகிழ பண்றது எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க? மகிழ்றதுக்கு. 5, 6 2 வசனத்தை, என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாக இருக்கிறோம். அந்த கோபம் போய் என்ன வரணும்? மகிழ்ச்சி வரும். இதுதான் ஆண்டவர்கிட்ட இவங்க எதிர்பார்க்குற ஒரு காரியம். எங்க மேல பிரச்சனை இல்லை, ஆனால் யார் மேல பிரச்சனை இருக்கு? என் தகப்பனார்னால ஒரு பிரச்சனை. சரி, இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளமா? ஏசாயா 60வது அதிகாரம் இங்கதான் மயில பண்ற தேவன் பார்ப்போம். ஏசாயா 60:15. நீ நெகிழப்பட்டது என்னது?
அலட்சியப்பட்டது, நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடவுள் பண்ண, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சியாகும் தலைமுறை தரும் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லு. மகிழ்ச்சியாக, மகிழ்ச்சிங்கிறது ஆண்டவர் கொடுக்குற ஒரு காரியம். அந்த மகிழ்ச்சியை ஒரு சப்ஸ்டிடியூட்டா பார்க்கணும். அது எங்க பார்க்கலாம்? 61வது அதிகாரம் 3. சீயோன்ல தேவைப்பட்டது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சாம்பல் பிடிக்குமா சிங்காரம் பிடிக்குமா? சிங்காரம். ஆனா இருக்கிறது என்ன இருக்குது? சாம்பல். ஆனா சாம்பல் தான் இருக்கு, ஆனா நம்மளுக்கு சிங்காரம். ஓராவது பாக்குறாங்க, எங்க அப்பா தவறு செஞ்சாரு, அவங்க பூமிக்குள்ள போயிட்டாங்க, அந்த கோபம் எங்க மேல வரக்கூடாது. அதனால கோபம் எப்படி மாறணும்? சந்தோஷம். அடுத்தாங்க சிங்காரம். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். ஆனந்த தைலங்கிறது யாருக்கு தெரியுமா? சந்தோஷமா இருக்கும். நீ ஒரு காலேஜில் லெக்சரா இருக்க, நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா இருக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு ரொட்டீன் லைஃபா இருக்கும். கிளாஸ் எடுக்கணும், மக்களுக்கு பிடிக்காது, கரெக்ஷன் பண்ணணும். கரெக்ஷன் பண்றது லேசா கஷ்டமா? கஷ்டம். உனக்கு மேல இருந்து ப்ரெஷர் வரும். இவ்வளவு நாள் நீ எப்படி இருந்த? இதுதான் பிரச்சனை. வெளியில பார்த்தா நீ ஒரு லெக்சரரு பண்ற பிராந்தாவா இருக்கும், எல்லாரும் உனக்கு என்ன வைப்பாங்க? வணக்கம் வைப்பாங்க, உள்ள சந்தோஷம் இருக்கு. அதனாலதான் அன்ற என்ன செய்யறாருன்னா சிங்காரத்துக்கு பதிலாக அடுத்து பாருங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியும். ஒடுங்கின ஆவி. இந்த ஒடுங்கின ஆவியால் என்ன செய்ய முடியாது? சந்தோஷமா இருக்கு. ஆனா துதியான ஆவி சொல்றது சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழியம். சரி, இதுதான் சப்ஸ்டிடியூட். அதே சப்ஸ்டிடியூட்டை 60வது அதிகாரம் 14 நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன். எனக்கு கோல்டு வேலை தெரியுமா? ஒரு ஆர்டிகிள் போட்டிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு நியூஸ் காய்ச்சோம். ஒருத்தர் கார் வாங்கினார். கார் வாங்கும்போது 7 லட்சம் அந்த கார் வாங்க. அவர் ஒய்ஃபு அதே 7 லட்சத்துக்கு நகை வாங்கிச்சான். இப்ப 7 லட்சத்துக்குள்ள கார் விலை எவ்வளவு இருக்கும்? 7 லட்சத்துக்கு வாங்கின தங்கம் என்ன விலை? 10 லட்சம். ஒன்னு விலை ஏறுது, ஒன்னு இறங்குது. அப்ப அதாங்க சொல்றாரு, வெண்கலத்துக்கு பதிலாக கொன்னை, இரும்புக்கு பதிலாக வெள்ளி. இரும்பு துருப்பிடிக்கும், வெள்ளி துருப்பிடிக்காது. அதுல மேல ஒரு மாசு வருமா? அன்னைக்கு என் சொந்தக்கார பொண்ணு சொல்றாங்க, அவங்க கல்யாணத்துக்கு ஒரு வெள்ளி பிளேட் கொடுத்துருக்காங்க. அது மேல மாசு பட்டு பட்டு இந்த பொண்ணு நினைச்சிச்சு பிளாக் கலர். ஐயா, தூர போட வேண்டியவ தேய்ச்சி பார்த்தா என்னது, ஆனா பாலிஷ் போட்டோன்னா பல பல பலன்னு இதான் நம்ம. அப்ப வெண்கலங்கிறது ஸ்ட்ரென்த். வெள்ளிக்கு மரத்திற்கு பதிலாக வெண்கலம், கற்களுக்கு பதிலாக இரும்பு, ஒன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஆசீர்வாதம். நித்திய மகிழ்ச்சியாக உன்னை வைப்போம். சரி, 85வது அதிகாரம் 6வது வசனத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபம். 85 சங்கீதம் 6வது. உமது ஜனங்களின் உங்களுடைய மகிழ்ச்சி எப்படி நீர்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உயிர்ப்பிக்கிறதுனா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஆதாம் உண்டாக்கணும் மண். 33 வயதுல ஒருத்தருக்கு என்னெல்லாம் இருக்கணும் உண்டாக்கிட்டு தூசி. மண்ணுக்கு விலை இருக்கா இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போய் பாரு, கொள்ளவெல்லாம் இருப்பாங்க. ஆனா தூசிக்கு விலை கிடையாது. என்ன கிடையாது? டஸ்ட். அந்த டஸ்ட்ல இருந்து என்ன உண்டு பண்ணிக்கிறான்னா ஆதாம் உண்டு பண்ணிக்கிறாங்க. நாசில இருந்து சுவாசத்தை ஊதுறாரு, பிளட் சர்க்குலேஷன் சுத்த ஆரம்பிக்குது, எந்திரிச்சு உட்கார்ந்தான். அவன் பார்த்தது யாரு? ஆண்டவர் பார்க்க. அது போல அன்று நாங்க உங்களை பார்க்கணும். எங்க மேல என்ன செய்யக்கூடாது? கோபம் இருக்கக்கூடாது. நாங்க உங்களை பார்க்கிறோம், நீங்க என்ன செய்யணும்? எங்களை பார்க்கணும். அதனாலதான் அது உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னு ஒரு கேள்வியோட இது ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை இது ஒரு கான்செப்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைகளுக்கு வாசகமா எரேமியா 31வது அதிகாரம் 29வது 31 29 31 எரேமியா 29. பிதாக்கள் திராட்சை காயை தின்றார்கள், பிள்ளைகள் பற்றை பூசி. அப்ப செய்த பாவம் யாருக்கு வருது? பிள்ளைகள். கோராகு செய்த பாவம் எங்க மேல என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு ஜெபம். சரி,
இந்த சங்கீதத்தில் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நான் காட்ட போறேன். சங்கீதம் 74வது அதிகாரம் முதல் வசனம். 74:1. ஏன் தள்ளி விடுகிறேன்? என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறேன்? மேய்ச்சலின் ஆடுகள். சரி, இப்ப சிலுவையில் ஆண்டவராகிய தொங்கிட்டு இருக்கார். ஒரு கல்லன், மனம் திரும்பிய கல்லன். அந்த மனம் திரும்பிய கல்லன் பேசுறது ஆண்டவர் கவனமா கேட்டுட்டு இருக்காரு. ஏன் கவனமா கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவன் எங்க வரணும்? பரதேசம் வரணும். பரதேசத்துக்கு வர்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜெயம் பெற்றவன் தான் எங்க போக முடியும்? பரதேசம். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆவியானவர் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய பரதேச மத்தியில பண்ணுவான். தேவனுடைய பரதேசத்துல போறதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப இவன் கை கட்டப்பட்டிருக்கான். இவன் ஜெயிக்கணும். இவன் ஜெயிக்கிறது எதனால ஜெயிக்க முடியும்? இருதயத்தின் நிறைய வாய் பேசணும். என்ன பேசணும்? ஆண்டவர் கவனமா கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்கும்போது நான் சொல்றான், ஃபர்ஸ்ட் சொல்றான், இவரோ தவறே செய்யலை அப்படிங்கிறான். நாம் தப்பு செய்தோம். அப்போ ஒத்துக்கிறான். அப்ப ஆண்டவனை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆடா பார்ப்பார். எப்படி பார்ப்பாரு? மனம் திருப்புற ஆடு. நீ இந்த ஆடை எங்க பார்க்கறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? யோவான் 10வது அதிகாரம் எடுத்துக்கலாம். இவன் எப்படி பார்க்கறாரு? ஒரு ஆடாக பார்க்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 27-28. என் ஆடுகள். ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்கிறாரு. யார் சத்தத்தை கேட்கிறாரு? இவரோ தப்பு செய்ய, நாமோ குற்றம் செய்ய. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே அப்படிங்கிறான். யாரை பார்த்து சொல்றான்? அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? ஜெயம் பண்ணிட்டான், ஜெயிச்சிட்டான்ல. அடுத்த வருஷம் தான் தெரியும் அவருக்கு. 2 சத்தம் கேட்கிறாரு. ஒரு சத்தம் யாரு வருது? மனம் திரும்பாத திட்டம். இன்னொருத்தன் அவ ஆற்று சத்தத்தை அவர் கேட்டுட்டு, நான் அவருக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? ஆடம். அதை அங்கே பார்க்கறாரு. சங்கீதம் 74வது அதிகாரம் 1 வசனம், தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுங்க? உமது மேய்ச்சல் ஆடுகள் மேல் உமது கோபம் புகைகிறது. புகைகிறது என்ன தெரியுமா? புகையும் உள்ள என்ன இருக்கும்? கங்கு இருக்கும். அப்ப இவங்க கோராக சொன்னாங்க, ஆண்டவரே அந்த கோபத்தின் கங்கு உள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவரே எங்களை என்ன செய்யணும்? எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக எங்களை வைத்துக் கொள்ளும். சங்கீதம் 77:9. சங்கீதம் 77:9. மறந்தார். ஒரு கேள்வி. எப்பவுமே நம்ம எல்லாமே ஸ்மூத்தா போக நினைப்போம், போகாது. நம்ம நினைப்போம், அது போகாது. சரியா? கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ரைட், ஃபைன், இருக்கட்டும். அப்போ பாருங்க 87:9. கோபத்தினாலே உமது உருக்கமான இடத்தை அடுத்து கொண்டேரும். அதாவது எல்லாமே டைம் பீயிங் தெரியும். எப்படி இருக்கும்? இந்த டைம் பீயிங் கோபம் இருக்கிறாப்புல தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். 79:5. சங்கீதம் 79:5. எரிச்சலின் அக்னி போல். அதுங்களா, அந்த உள்ள என்ன இருக்குது? அக்னி. வெளியில் என்ன இருக்குது? புக. புரியுதா? ஆனா ஆண்டவர் எரிச்சலின் அக்கியோட இருக்கிறதான் இவங்க ஒரு ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க பார்த்தீங்களா? சங்கீதம் 85:6. மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகிழ்ச்சியா இருந்தாச்சுன்னா என்ன இருக்கும்? அந்த சந்தோஷம். சரி, 6வது வசனத்தை திரும்ப வாசிக்க போறோம். 85:6. போதுமா? உமது ஜனங்கள். இன்னைக்கு மக்களுக்கு எங்க சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? எங்க அண்ணன் இருக்காரு. எங்க அண்ணன் எங்க இருக்காரு தெரியுமா? நியூயார்க் சுத்திட்டு இருக்காரு. அவரு தனியா. நான் கேட்டேன், எவ்வளவு நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாரு? அதாவது இதெல்லாமே அனித்தியமான பாவ சந்தோஷம். என்னது? இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நம்ம பார்க்குறோம். அது அல்ல. இதில் அனித்தியமான பாவ சந்தோஷம் கிடையாது. என்ன சொன்னா, நீங்க உயிர்ப்பிக்க மாட்டேறோ என்ன விசுவாச ஜபம் அப்படின்னு நமக்கு காட்டுறோம். சங்கீதம் 85:6 திருப்ப வாசிமா.
உம்மிலே மகிழ்ச்சி இருக்கும்படி அவன் திரும்ப உயிர்க்கிறார்கள். கோபம் இல்ல, மகிழ்ச்சி. வாசிக்கலாமா? சங்கீதம் 138 7 138 வாசிக்கலாம். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் 138 7 நான் துன்பத்தில் நடக்கிறோமா? நடக்கலாம். வேற என்னமா? இப்போ மரியாதைக்குள்ள நீ கேட்டேன்னா என்னெல்லாம் துன்பம் நீ சொல்லுவ. எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? ஆனால் வெளியில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? அதான் சொல்லு. துன்பத்தில் நடந்தாலும் நீ உயிர்ப்பிட்டு அந்த நேரம் அந்த செத்து போலாமோங்கிற ஒரு அதிசயம் வரும். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நான் டிப்ரெஷன்ல இருந்தேன். டிப்ரெஷன் என்ன அர்த்தம்? மன அழுத்தம். என்னத்துக்குலாம் வாழறேன் நினைச்சிட்டு போது இப்ப பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார். அதனாலதான் என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டி உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ரட்சிப்பு என்னது? விடுதலை. இங்க எதுல இருந்து விடுதலை கொடுக்குறாரு? துன்பத்தின் நடுவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரு விசுவாச வார்த்தை வாசம். கர்த்தர் எனக்காக. எனக்காக ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இப்ப ஜானகி அம்மா இருக்கு, உனக்கு என்னெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கு சொல்லி. உன் மகளை குறித்து எதிர்பார்ப்பு இருக்கா? பையனை பொறுத்து, பேத்திகளை பொறுத்து, பேரங்களை பொறுத்து. என்ன சொல்றேன்னா, கொடுக்கறதுக்கு அளவுக்கு சம்பாதிக்க தரல, அதனால எல்லாம் உட்காட்டுறாங்க. எங்க அப்பா அவங்க சொல்லுவார், ஒரு மரத்துல கல் விழுதுன்னா என்ன அர்த்தம்? காஞ்ச மரத்துல கல் விழுதும். நீ பிச்சைக்காரனா இருந்தான்னா நாய் கூட அவங்கள வராது. ஏன்னா நீ அது பிஸ்கட் பண்ண மாட்டேன். புரியுதா? அதனாலதான் ஆண்டவர் வந்து கையில் என்ன கொடுத்துருக்காரு. அதனால எல்லாம் நினைச்சுறாங்க வர்றாங்க. அதனாலதான் எனக்காக யாரும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை. இந்த கிருபைங்கிறது ஒன்று இருக்கிறதுனால எல்லாம் சரி. இப்ப எஸ்ரா 9:8 பக்கம் 60. எஸ்ரா 9:8 தப்பின சிலர். இந்த கோராகு புத்திரர் தப்பின சிலர். இந்த கதை உனக்கு தெரியாது. அதாவது அப்பா கோபம் வருது. என்னாகும் 16வது அதிகாரத்துக்கு நாங்கள் நிறைய தியானம் இப்போ அங்கே கோராப்பேன் சொல்றாரு. மோசம் சொல்றாரு, நீயே கோராகு புத்திரர் தாத்தான் அபிராம் கூட இருந்தேன்னா நீ செத்து போயிரு, விட்டு போயிட்டா கழிச்சு போயிடும். ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. பூமி 2ஆ பிளக்குது, இவங்க உள்ள போயிடுறாங்க. ஆனால் கோராகு புத்திரர் சாகலை. ஏன்? அப்பா பின்னாடி போகலை. சரி. ஆனால் தப்பின சிலர். இவங்க யாருங்க? தப்பிச்ச பரிசுத்த ஸ்தலத்தில். இந்த குச்சிங்கிறது தவறான டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ் என்ன பண்ண, நெய் ஆணி. நீ உட்காந்து இங்கிலீஷ் வாசிப்பாரு. குச்சிங்கிறது உடஞ்சிடும், ஆணி உடையாது. அடுத்து இப்படி எங்கள் தேவன் எங்களை. இப்ப இவங்க ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாருன்னா தேவ ஆலயத்தை வச்சிருக்கிறார். நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா சங்கீதம் 84வது அதிகாரத்துல பாருங்க. 2:84 என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் விவகாரங்கள் வாங்கியது. இவங்களுக்கு என்ன ஆசை? ஆலயம். 10வது வசனத்துல 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரத்தை செல்லும் ஒரே நாள். ஆகாமிய கூடாரத்தில் இருக்கிறதை பார்க்கலும் உங்களுடைய கூடாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் வாசல் படி. ஏமா உன்னைய உள்ள விட மாட்டேன்ட்டாங்க எங்க ஆலயத்துக்கு. ஆனா வாசல் படியில செருப்பு போட்டுருப்பாங்க. அங்க உட்காந்து யாரும் சொல்லுவாங்க. புரியல? உள்ள நாட்டளவு, வெளியில உனக்கு உள்ள உட்காந்துருக்கு, வெளியே உட்காந்துருப்பீங்க, உள்ள போக முடியுமா? உள்ள. ஆனா பாருங்க எங்க எனக்கு இங்க போகுதுங்கிறாங்க. எங்க வாசல்படி எங்களுக்கு போகுது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சரியா? இது ஆண்டவர் கொடுக்குற ஒரு தேவாலயத்துடைய ஒரு மகிமை. இன்னொரு வசனம் ஓசியா 9:8. ஓசியா எங்க இருக்குன்னா 1053 2 நாளைக்கு பிறகு அவரை நம்மை உயிர்ப்பிப்பார். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட ஒரு நிழல் நம்பம். 2 நாளைக்கு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். நம்ம அவரோட கூட. அப்புறம் 3ஆம் நாள் அவர் நம்மளை எழுப்புவார். அப்படி நாம் அவருடைய சமூகத்திலே கிடைத்திருப்போம். இந்த வசனம் உங்களுக்கு புரியணும்னா இது பக்கத்தில் ஒரு வசனத்தை வசனம் புரியும்.
யோவான் 14:9. யோவான் 14:9. நான் பிழைத்திருக்கிறபடினால நீங்களும் பிழைத்திருப்பது. இங்கிலீஷ் பைபிள் இன்னும் அழகா பண்ண, as I live you shall also live. அப்படின்னா நான் உயிரோடு, அதனால நீங்களும் என்ன செய்வீங்க? as I live you shall also live. இதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரு கான்செப்ட். இப்ப ஆண்டவர் சிலுவையில் மரிச்சாரா? மரிச்சார். மூன்றாம் நாள் செஞ்சாரு. இப்ப நம்மளை இணைக்கிறார். நம்மளை எங்க இணைக்கிறார் நினைக்கிறீங்கன்னா, ரோமர் ரோமர் 6வது அதிகாரம் 2வது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதே எப்படி பிடிக்கும்? கிறிஸ்து இயேசுவோட ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானத்தை அறிகிறோம். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது யார் மரிக்கிறார்? கூட நம்ம இருந்தோமா இல்லையா? அவருடைய சிந்தையில இருந்தோம். புரியுதா? எங்க இருந்தோம்? இப்ப ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பர்டிகுலர் வருஷம் வரும்போது அது சிந்தையில வரும். 1958ங்கிற ஒரு வருஷம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? 58ல் அவர் முதல்ல பிளான் பண்ணுறாரு. நம்ம சுஜித் லைசாண்டன்னு ஒருத்தரை உண்டாக்கணும்னு நினச்சோமே, இப்போ உண்டாக்குவோமான்னு நான் நினைக்கிறேன். சரி, அவனை எந்த கர்ப்பத்தில் வைக்கணும்னு நான் பார்க்குறேன். சந்தன வீரப்பன் கர்ப்பத்தில் வைப்போமாங்கிறாரு. வச்சா நீங்களாம் எனக்கு வருவீங்களா? ஓடிய போயிடும். சரி, எங்கள் பாட்டியுடைய ஜபத்தை பார்க்குறாங்க, எங்கள் அம்மாவுடைய ஜபத்தை கேட்குறாங்க. என்னை எங்கே வச்சிட்டாரு? அது ஆணா பிறக்க வைக்க, 2வது பெண்ணா பிறக்க வைக்கணும் எங்கள் ஆண்டவர் பிளான் பண்ணுறாரு. எங்கள் பாட்டி நான் பிறந்த உடனே அது கண்ணீர் விட்டு அழுது. எதனால தெரியுமா? நான் வெள்ளையாக இருந்தேன். 2வது மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தா நான் என்ன அழகாக இருக்கும், அப்படியே ஒருத்தர் கொத்திட்டு போயிடுவானேன்னு நினைச்சாங்க. ஆனால் நான் பெண்ணா பிறந்தேன், இங்கே உட்காந்துருக்கேன்னா இல்லைங்களா? ஆண்டவர் எல்லாமே பிளான் பண்ணுறாரு. அது உலக தோற்றத்துக்கு கூட பிளான் பண்ணி அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றதை அறியீர்களா? 4 போல நாம பாத்தீங்களா, நம்மளை எதுல இணைக்கிறாரு பாருங்க. 2001 நம்மளை இணைச்சாரு. இதைத்தான் ஓசியால பார்க்கணும். ஓசியால அந்த இணைப்பை இயேசு மரிக்கிறாரு, நாமளும் மரிக்கிறோம். அவர் உயிர்ப்பிக்கப்படுறாரு, நம்மளும் உயிர்ப்பிக்கும். அடுத்த வாசம், நாமும் புதிதான ஜீவன நடந்து கொள்றதுங்கிறது ஒரு ஆக்ஷன். நான் 2வது ரட்சிக்கப்படும் போது எனக்கு தெரியாது இவ்வளோ ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்க. இப்போ தம்பிகிட்ட ஒரு சாட்சி சொன்னேன். என் மகளுக்கு ஆண்டவர் கொடுத்த லேட்டஸ்ட் ஆசீர்வாதம். ஒருத்தர் லேட்டஸ்ட் கார் வாங்குவாங்க, ஸ்கூட்டர் வாங்க. ஆனால் என்ன கொடுக்குறாரு? ஆசீர்வாதம். இதில் ஒரு சுத்தமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18ஆம் தேதி என் மகள் செய்தி சொல்ல பார்க்குறேன். 2 7 மணி செய்தியும் அடுத்த செய்தியும் அவர் தான் சொல்ல போகிறேன். நல்லா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, நான் சொல்லுவேன், அந்த புல்பிட்டில் என் மகளை நான் பார்ப்பேன். ஒரு ஆங்கிள் எங்கள் அம்மா மாதிரி யார் மாதிரி இருப்பா? எங்கள் அம்மா நீ பார்த்துருக்கியா? ஹோட்டலில் பார்த்துருப்ப, நீ பார்த்துருக்க. எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற அழகு யாருக்கு? அப்படி ஒரு அழகு எங்கள் அம்மா. அது யாருக்கு வந்திருக்கு? ஒத்துக்கோக்கா, எங்கிட்ட யாருக்கு வந்திருக்கு? நான் புல்பிட்டில் பார்ப்பேன், எங்கள் அம்மாவை நான் பார்ப்பேன். இதுதான் நம்ம பார்க்குற நடக்கிற ஆசீர்வாதம். நான் 2வது ரட்சிக்கப்பட்டு நான் நடந்தனால இந்த ஆசீர்வாதம் புதிய நடந்து அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானத்தை கிறிஸ்துவோட நாம் அடக்க பண்ணப்பட்டோம். வாசி ஆதலால். அப்ப அந்த ஆதலால் ஒரு லிங்க். இப்ப நம்மளை உயிர்ப்பிக்க மாட்டாரோன்னு சொல்லி என்ன செய்யறாரு இவங்க ஜெபிக்க. உயிர்ப்பிக்கிறது என்னது? நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர்ப்பிக்கப்படுறோம். அடுத்து சாயல், மரண சாயல் ஒண்ணு இருக்கு. அடுத்து உயிர்த்தெழுதல் சாயல். 2 ஆப்போசிட்டான சாயல். இப்ப மரண சாயல்ல அந்த பாடி எப்படி இருக்கும்? பார்க்க பயமா இருக்கும். உயிர்த்தெழுதல் சாயல் எப்படி இருக்கும்? பிரகாசம். 2மே அங்க வச்சிருக்காரு. 2ஐயும் எதுக்குள்ள வச்சிருக்கிறாரு? ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துல இயேசு அடக்கம் பண்ணப்படும். நம்மள என்ன செய்யப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம், இணைக்கப்பட்டிருப்போம். அது ஃபியூச்சர் டென்ஸ். இந்த பைபிளை நீங்க வாசிக்கும் போது பாஸ்ட் எது, ஃபியூச்சர் எதுன்னு. இந்த ஃபியூச்சருங்கிறது நாம் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயல இணைக்கப்பட்டிருக்கோம்னா அது என்னன்னா காட்டப்படும். உயிர்த்தெழுதல் சாயல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் 3வது அதிகாரம்
இரண்டாவது 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இதுல சந்தேகம் இருக்கா? இல்ல. நம்ம அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவர் அப்பான்னு கூப்பிடும். இந்த அப்பாவை கூப்பிடுற அதிகாரம் யாரு கூப்பிட்டுருக்காரு? நமக்கு மட்டும். தேவதூதர்கள் அப்படி கூட முடியாது. என்ன கூட முடியாது? அப்பான கூட முடியாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்பான கூட முடியாது. அவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் அப்படிதான் கூப்பிடுவாங்க. இன்னும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அண்ணாலாம் எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அப்பான்னு சொல்ல முடியாது. சரி, அந்த ஒரு வசனத்தை நம்ம காட்டுறேன். அது ஒரு அருமையான வசனம் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 வசனம். இல்ல அதில் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11 1:11. சேனைகளின் கர்த்தாங்களுக்கு விளக்க சொல்றேன். இந்த விளக்கம் எனக்கு எப்ப தெரியும்னா இன்னைக்கு காலையில சொன்னாங்க. கேட்டியம்மா? எஸ், நீ உங்களுக்கெல்லாம் சொல்லுவேன். எல்லாம் செய்தி ஒன்னால செய்தி சொல்ல முடியுமாம்மா? நான் எழுதலை, நீ நான் ஃபுல்லாக எழுதி நான் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சேனைகளின் கர்த்தானா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தாரா? சிருஷ்டிச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சேனைகளை உண்டு பண்ணுகிறார். என்ன உண்டு பண்ணுகிறார்? அந்த சேனைகள்லாம் என்ன அர்த்தம்னா, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு 19வது வசனத்தோட முடிச்சிட்டார். எதை உண்டாக்கிட்டாரு? சேனைகள், வானத்தில் இருக்கிற சேனைகள். சரியா? உண்டாக்கிட்டாரா? உண்டாக்கிட்டு இதெல்லாம் என்னது? இது பெருகுமா பெருகாதா? அது பெருகாது. ஆனா 20வது வசனம் பாருங்க. இதெல்லாம் என்ன செய்யும்? பெருகும். அதனால இதை ஆசீர்வதிக்கிறார். 20 அவரை ஆசீர்வதிக்கிறார். இப்ப அண்ணால் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே சேனையிலும் கர்த்தர், வானத்தில் எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டீங்க, அது என்ன செய்யாது? பெருகாது. ஆனா என்னை நீங்க பெருக வைக்கணும். என்ன செய்யணும்? பெருக வைக்கணும். என்னை பெருக வைக்கணுங்கிறதுக்காக தான் அவ எப்படி ஜெபம் பண்ற ஆண்டவர் பார்த்து? சேனைகள். அப்ப அந்த சேனைகளின் கர்த்தர் என்ன செய்யணும்? என் கற்பத்தை திறக்கணும், பெருக செய்யணும். இதுதான் ஆண்டோடைய நம்ம ஆண்டவர் இப்படி தான் பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது ஒரு அந்த வசனத்தை வாசகம் அதை முடிக்க போயிடும். சங்கீதம் 138:7 வாசவசனம் முடிச்சிடும். சங்கீதம் 130 நடந்த துன்பத்தின் நடுவில் அன்னால் துன்பத்தினுடைய நடந்தாலா? நடந்தா. இதை விட துன்பம் கிடைக்குமா? உனக்கெல்லாம் உடனே பிள்ளை வந்து செப்டாங்க, அந்த கஷ்டங்கள்லாம் தெரியாது. எனக்கு தெரியும். எங்கள் சொந்தக்காரங்களை எத்தனை ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. அவங்கள ஆண்டவர் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிக்கும் போது தான் அந்த அண்ணாளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் கிடைக்கும். அதனால தான் அண்ணாள் 1 சாமுவேல் 2:1 அவருடைய சந்தோஷத்தை நம்ம பார்க்கணும். சரியா? இந்த சந்தோஷம் யாருக்கு கிடைக்கின்றது பார்ப்போம். 2 நாளாகமம் எடுத்துக்கிறோம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 10வது 16:10. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி 1 நாளாகமம் கரெக்ட். அதான் 16:10 கரெக்ட் தான். நீ சரியா தான் வாசி. கர்த்தரை தேடுகிற எது? ஏமா அந்த பாவம் சந்தோஷம் கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும். நீ இல்லைன்னு சொன்னா உனக்கு செய்ய தெரியலன்னு அர்த்தம். புரியுதா? ஆனா அது என்ன கொடுக்கணும்? அது கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், அது சாராயம் கொடுக்குறதா இருக்கு. உங்களுக்குலாம் தெரியாது, நான் சொல்றேன். அடுத்த நாள் என்ன செய்யும் தெரியுமா? தலைவலி பின்னிரும். என்ன செய்யும்? ஏன்டா இந்த சனியை நான் குடிச்சோட்டு. அது எப்ப தெரியும்? அடுத்த அன்னைக்கு தெரியாது. இது ஒரு சந்தோஷம். ஆனா கர்த்தரை தேடுகிற இருதயம், அது இருதயம் ஒரு வருத்தத்தில்.
ஐயோ டாக்டர் சொன்னாரே இதை பிடிச்சா செத்து போயிருவேன். மனைவி சொன்னா, புருஷன் சொல்கிறான், மனைவி சொல்கிறா, ஐயா சாமி சம்பளத்தை வாங்கி நேராக வீட்டுக்கு வா. பிள்ளை சத்தியமாக சொன்னேன், நான் சைக்கிள் நேரம் அங்கே போவோம், சேரகில் போய் எல்லாத்தையும் விட்டுட்டா வரணும். கடைசியாக அதில் 13 வருஷம் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து முடிக்க போகுது. அவர் செய்த அதிசயங்களையும் இப்போ இங்கே இருக்கிற தம்பி இவர் ஒரு அதிசயம்னா நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? ஒத்துக்கிடுவீங்களா? உனக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், உன் சார் சொல்லாம. இவங்க அம்மாவுக்கு ஜுனைன் டயபெட்டிஸ், ஸ்டாலினுடைய அக்கா. யாருக்கு? அக்காவுக்கு டயபெட்டிஸ். அந்த டயபெட்டிஸோட ஒரு பிள்ளை பிறந்தானா பிள்ளை பிறக்க முடியாது. ஒரு வேளை பிறந்தா அது பிறக்கலையா? எப்படி இருக்கும்? இது மெடிக்கல். ஆனால் ஆண்டவர் மிரக்கல் பண்ணி இவனுக்கு ஏதாவது குறை இருக்கா? இவரை மாதிரி சேட்டை பண்ணாலும் நாங்களாம் ஒரு கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இருந்த எங்களை ஆண்டவர் ஒரு சாட்சியாக வச்சுருக்காரு. என்னுடைய பழைய வாழ்க்கை இந்த 2 அக்கா தெரியும். யாருக்கு தெரியும்? உனக்கு அது புதுசாக கேள்விப்பட்டிருப்பார். இவங்க சாட்சி அப்படித்தானே. எந்தெந்த அக்கா மகள் என்னை தேடி வருவாங்க, அதில் ஒரு செத்து போயிட்டான். உனக்கு தெரியுமா? புரியுதா? கர்த்தர் நல்லவர். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு அற்புதத்தின் வழியாக நீ எங்களை வழி நடத்துகிறீர்கள் ஐயா. சங்கீதத்தை வாசித்தோம் ஐயா. சந்தோஷத்தில் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தந்து ஆசீர்வதிங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.